வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கு பட்டூரா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மைதா 4 கப், ஆயில் தேவையான அளவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டீஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 கப் தயிர். பட்டூரா எப்படி செய்ய போகிறேன்னு பாருங்கள். பட்டூரா செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 கப்பு மைதா எடுத்திருக்கேன். அதோட 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணணும். அது ஆட் பண்ண பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதோட ஆட் பண்ணுங்கள். அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டையும் அதோட ஆட் பண்ணணும். ஏன்னா அதுதான் மாவை நல்லா பொங்க வைக்கும். அப்புறம் தேவையான சால்ட்டையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கோம், அந்த தயிரையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட் வார்ம் வாட்டரை இதோட ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடணும் மாவை. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வைக்கணும். நல்லா சாஃப்டாக பிசையணும். பிசைஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் ஆயிலை அதுக்கு மேலே தடவி வச்சுருங்க. தடவி வச்சிங்கன்னா அந்த மாவு காயாமல் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஆயிலை நம்ம தடவி வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு ஈர துணியை இதுக்கு மேலே நல்லா கவர் பண்ணி வைக்கணும், அந்த ஏர்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. அப்போ தான் அந்த மாவு சாஃப்டாகவே இருக்கும். நல்லா கவர் பண்ணிவிட்டு 8 to 12 hours ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு அந்த கிளாத்தை எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த மாவு நல்லா சாஃப்டாக கொஞ்சம் உப்பி இருக்கும். இருந்ததோட இப்போ பாருங்கள் நல்லா உப்பி இருக்குது. இதை நல்லா ஒரு பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சிடணும். இந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் ரேப் வச்சு கவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். ஒரு சட்டியில் ஆயிலை சூடு பண்ண வச்சுருக்கணும். அந்த ஆயிலில் இந்த மாவை உருட்டி வச்சுருக்கோம்ல, அந்த மாவை மேலாட்டில் லைட்டாக டிப் பண்ணணும். உள்ளே கொண்டு போயிடாதீங்க, கை சுற்றும். மேலாட்டில் டிப் பண்ணணும். அது எதுக்கு டிப் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் மாவை இந்த மாதிரி விரிக்க முடியும் ஈஸியாக. அந்த சூடாக இருக்கிறனால அந்த ஆயில் இந்த மாவை நல்லா விரிக்கிறதுக்கு ஈஸி பண்ணும். ஸோ அதனால் இந்த மாதிரி விரிங்க. ரொம்ப திக்காகவும் விரிக்காதீங்க, ரொம்ப லேசாகவும் விரிக்காதீங்க. இந்த மாதிரி அளவுக்கு விரிக்கணும். அந்த விரிக்கிறது தான் பட்டூரா வர்றதுக்கு, அந்த பொங்கி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு விரிச்சிட்டு இந்த சூடான எண்ணெயில் இந்த பட்டூராவை போடுங்க. போட்டுட்டு ஒரு கரண்டி எடுத்துகிட்டு லைட்டாக அமுக்கி விடுங்க. அமுக்கி விடும்போது அந்த பட்டூரா நல்லா பொங்கி மேலே வரும். வரும்போது அந்த சைடு ஃப்ளிப் பண்ணி விட்டுடுங்க. அந்த சைடு இந்த சைடும் திருப்பி விடுங்க நல்லா. அப்புறம் இந்த கோல்டன் ப்ரௌன் வரும் பாருங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் பொரிச்சு எடுக்கணும் பட்டூராவை. இந்த கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு பார்க்குறதுக்கே பட்டூரா நல்லாயிருக்கும். அப்புறம் அதை நல்ல எண்ணெயை நல்லா வடிய வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுடுங்க. இது சன்னா கறியோட ரொம்ப நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டூராவை வீட்டிலே செய்து பாருங்கள். இந்த பட்டூராவை செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு போடுங்க. நன்றி, வணக்கம்.